வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த விரிசலும் ஏற்படாது என்றும், கூட்டணி அரசு தொடர்பான விஷயங்களில் இரு கட்சிகளின் தலைமையும் கூட்டாக முடிவு செய்யும் என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் வெள்ளிக்கிழமை உறுதியளித்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசியல் நிலப்பரப்பு தொடர்பான பல பிரச்சினைகளை எடுத்துரைத்தார். மாநில அரசை விமர்சித்த தமிழிசை, தமிழ்நாட்டில் ஏராளமான பிரச்சினைகள் தீர்க்கப்படாமல் இருந்தாலும் அதற்கு பதிலாக திமுக உறுப்பினர்களை அதிகரிப்பதற்கு முன்னுரிமை அளிக்குமாறு தனது கட்சி உறுப்பினர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். மக்களின் உண்மையான தேவைகளுடன் அரசாங்கத்தின் கவனம் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது என்று அவர் பரிந்துரைத்தார். பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து கருத்து தெரிவித்த தமிழிசை, டாஸ்மாக் மதுபான விற்பனை நிலையங்களை இயக்குவதன் மூலம் கணிசமாக அதிகமாக சம்பாதிப்பதன் மூலம் பொதுமக்களை அரசாங்கம் சுரண்டுவதாக குற்றம் சாட்டினார். அதிமுக ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1500 ரூபாய் உறுதியளித்துள்ளதாகவும், பெண்கள் தங்கள் நிதியை திறம்பட நிர்வகிக்க உதவும் திட்டங்களை பாஜக கொண்டுள்ளது என்றும் அவர் கூறினார். அதிமுகவின் கூட்டாளியாக டாஸ்மாக் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த பாஜக பாடுபடும் என்று அவர் கூறினார். பாஜக ஆளும் மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை எடுத்துரைத்த தமிழிசை, மதுபான கடைகளை படிப்படியாக அகற்றுவதற்கு அந்த அரசுகள் நடைமுறை ரீதியாக செயல்பட்டு வருவதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர ஆர்வம் காட்டும் எந்தவொரு அரசியல் கட்சியும் ஒரு குறிப்பிடத்தக்க கூட்டாளியாக கருதப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மற்றொரு கருத்தில், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தயாரிப்புகளுடன் தொடர்புடைய ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் முதலமைச்சர் ஸ்டாலின் 5 மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர்களை ராஜினாமா செய்ய கட்டாயப்படுத்தியதாக தமிழிசை கூறினார். முன்னாள் முதல்வர் காமராஜர் குறித்து திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்துகள் குறித்து திமுக மற்றும் காங்கிரஸ் பதிலளிக்க வேண்டும் என்றும், இதுபோன்ற அறிக்கைகள் ஒரு மரியாதைக்குரிய தலைவரின் பாரம்பரியத்தை சேதப்படுத்துவதாகவும் அவர் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.